அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 31 2023 அன்னைக்கு இந்தோனேசியா ஈஸ்ட் ஜாவாவில் இருக்கக்கூடிய பசுரான் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து போலீஸுக்கு வந்து கால் வருது. இந்த கால் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணோட கழுத்து வந்து அறுபட்ட நிலையில் இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து வர்ற வழியிலே வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் வந்து உடனடியாக கிளம்பி ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்து பார்த்தாக்க இந்த பொண்ணோட கழுத்து அறுபட்ட நிலையில் வந்து இறந்து கிடக்குறாங்க. ஸோ இந்த பொண்ணை வந்து அட்டாப்சிக்கு வந்து அனுப்பி வச்சுட்டு அடுத்த கட்ட விசாரணை வந்து போலீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 31 வயசை சேர்ந்த சுயப் அப்படின்ற ஒரு நபருக்கும் 23 வயசான பிட்ரியா அப்படின்ற பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த கப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அடிக்கடி வந்து டூர் போகிறதா இருக்கட்டும், வெளியில் வந்து அவுட்டிங் போகிறதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்து தங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பிட்ரியா வந்துட்டு கர்ப்பமாகறாங்க. ஸோ கர்ப்பமானதுக்கப்புறம் கணவன் வந்து அந்த அளவுக்கு வந்து பொண்ணை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இவர் வந்து காலையில் வேலைக்கு போனார் அப்படின்னாக்கா ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமும் வந்துட்டு தன்னோட மனைவியை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. இதே மாதிரியே வந்து நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது அக்டோபர் 31 2023 அன்னைக்கு வழக்கம் போல் வந்து இந்த சுயப் வந்து வேலைக்கு கிளம்பி போகிறாரு. போன நபர் தன்னோட மனைவி கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 4:30 மணிக்கு வந்து வீட்டுக்கு வராரு. வந்து பார்க்கும்போது தன்னோட வீட்டோட கதவு பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து க்ளோஸில் இருக்குது. ஆனால் வெளியில் வந்து எந்த ஒரு பூட்டும் போட கிடையாது. ஸோ இதை பார்த்து அவர் வந்து டோரை வந்து திறக்க ட்ரை பண்ணுறாரு. உள்பக்கம் வந்து தாழ்பால் போட்டிருக்கு. இந்த டயத்தில் இவருக்கு வந்து ஒரு சவுண்டு வந்து கேட்குது. அதாவது வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து அழுகிற சவுண்டு கேட்குது. ஸோ இதை கேட்ட நபருக்கு வந்துட்டு யார் அது உள்ளுக்குள்ளே அழுகிறது, நம்ம மனைவி மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு உன்னிப்பாக வந்து கவனிக்கிறாரு. அந்த மாதிரி கவனிக்கும்போது அவரோட மனைவி தான் பார்த்தீங்கன்னா இருக்க அதிகமாகுது அந்த சவுண்டு. ரொம்ப கத்தி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து அவர் என்ன பண்ணுறாருனா டோரை வந்து தள்ளி பார்க்குறாரு. ஆனால் டோர் வந்து ஓப்பனே ஆகலை. ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட மனைவியோட சத்தம் வந்து அதிகமாகவும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு டோரை உடைச்சிட்டு உள்ள போகிறாரு. அந்த மாதிரி போய் பார்க்கும்போது பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அவரோட மனைவியோட கழுத்து வந்து அறுபட்ட நிலையில் அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து அவருக்கு ஒன்றுமே புரியாமல் அந்த இடத்துல அவரும் அழுதுகிட்டே தன்னோட மனைவியை வந்து கையிலே தூக்கிக்கிட்டு வெளில வராரு. வரும்போது இவரோட அழுக சத்தமும் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது இவரோட மனைவியை வந்து இந்த மாதிரி ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இவர் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனடியாக இந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டாக்டர் வந்து செக் பண்ணும்போது இவங்க வந்து ஆல்ரெடி வர்ற வழியிலே வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு பொண்ணு வந்து கழுத்து நிலையில் வந்தாங்க, அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி டாக்டர் வந்து போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்துட்டு விசாரிக்கும்போது இந்த சுயப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க வந்து என்னோட மனைவி தான். இந்த மாதிரி வந்து நான் வந்து வேலைக்கு போய்ட்டு ரிட்டன் ஈவினிங் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி நடந்த எல்லா சம்பவத்தையும் அவர் வந்து கிளியராக சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக கிளம்பி இங்கே வீட்டுக்கு வராங்க. அதாவது க்ரைம் நடந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு அந்த பெட்ரூம்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு கத்தி மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ அந்த கத்தியை வந்து எவிடன்ஸுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரூமில் பார்த்தா ஃபுல்லாக வந்து ரத்தமாக இருந்திருக்கு. இப்போ போலீஸ் வந்துட்டு அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த சுயப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் என்னோட மனைவி என்னோட அப்பான்னு சொல்லி 3 பேர் மட்டும்தான் இருக்கோன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இது வந்து எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் இருக்காங்க, அதாவது உங்கள் ரிலேஷன் கூட எல்லோரும் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, உங்கள் அப்பா எங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்க அப்பா வந்து அந்த ஸ்பாட்டில் இல்லைன்னு. ஏன்னா நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் வந்து அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும்போது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. ஆனால் அவர் வீட்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ யாருமே பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க அப்பா எங்கன்னு சொல்லி போலீஸ் கேட்கும்போது தான் இவருக்கே தெரியுது தன்னோட அப்பா வந்து தலைமறைவாக இருக்காருன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு இந்த சுயப் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் அப்பா அந்த மாதிரியான குற்றத்தை பண்ணக்கூடிய நபரே கிடையாது, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த நல்லவர் எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. உடனடியாக தன்னோட அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாரு. அந்த மாதிரி கால் பண்ணாக்க மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ நல்லாவே தெரியுது இவரோட அப்பா வந்து தலைமறைவாயிட்டார்னு. இப்போ அவங்க அப்பாவை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. இவங்க அப்பாவோட பேர் வந்து கொய்ரி, வயசு வந்து 52 ஆகுது. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொய்ரியோட ஃபோட்டோ வாங்கி இவரோட ஃபோட்டோ என்ன பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதாவது இந்த நபர் வந்து ஒரு மர்டர் கேஸில் சஸ்பெக்டாக இருக்கார், இந்த நபரை எங்கே பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஷனுக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட நம்பரை ஒரு பக்கம் வந்து கால் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் இவர் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணார் அப்படின்னாக்கா இவர் எங்கே இருக்கான்ற லொக்கேஷன் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறக்கா ஒரு பக்கம் இவரோட மொபைல் வந்து 24 ஹவர்ஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த நபர் கொய்ரி என்ன பண்ணுறாருன்னா மொபைல் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணினதும் இவர் எங்கே இருக்கார் அப்படின்ற லொக்கேஷன் தெரியுது. அவர் வேறு எங்கேயும் போகல, இதே ஊர்லேயே தான் வந்து தலைமறைவாக இருந்திருக்காரு. போலீஸ் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இந்த கொய்ரியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி உங்கள் மருமகளை வந்து இந்த மாதிரி தீர்த்து கட்டிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க.
கேட்கும்போது நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொல்லி அவரும் சமாளித்து பார்க்குறாரு. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமாம் நான் தான் கொன்னேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணினீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பசி அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து சாப்பாடு தான் கேட்டேன் என் மருமகள்கிட்ட. அதெல்லாம் உங்களுக்குலாம் தர முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து என்னை வந்து திட்டினாங்க. ஸோ அந்த கோவத்தில் தான் என் மருமகள் வந்து நான் வந்து தீர்த்து கட்டினேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்ட போலீஸுக்கு சுத்தமாக இது வந்து நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்லி திரும்பவும் விசாரிக்க வேண்டிய விதத்தில் இவர் வந்து விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது தான் பல உண்மைகள் ஆக்சுவலாக போலீஸுக்கு தெரிய வருது. அதாவது இந்த கொய்ரியோட மனைவி வந்துட்டு சில வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிட்டாங்க உடம்பு சரியில்லாமல். இறந்ததுக்கப்புறம் இந்த நபர் வந்து தனியாக தான் இருக்கார். வீட்டில் வந்து தன்னோட பையன் மட்டும் இருக்கவும், தன்னோட பையனுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மேரேஜ் பண்ணி வைக்கிறார். மேரேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறம் தன்னோட பையன் சுயப் என்ன பண்ணுறாருனா, காலையில் கிளம்பி வேலைக்கு போனார்னா ஈவினிங் வந்துட்டு வீட்டுக்கு வருவார். இந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா, தனியாக இருக்க போகிறது இந்த பையன் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னாக்கா, மாமனார் மருமகள் 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. இப்போ இந்த கொய்ரி வந்துட்டு தன்னோட மருமகள் எப்போ வீட்டுக்கு வந்தாங்களோ, அதாவது இந்த பிட்ரியா வீட்டுக்கு வந்ததுலேருந்து தன்னோட மருமகள் மேலே ஒரு கண்ணாவே இருந்துட்டுருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் மனைவி இல்லை அப்படிங்கும்போது மருமகளை வந்து ஒரு காம பார்வையை பார்த்துட்ருக்காரு. வெளியில் வந்து ரொம்ப நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு காம பார்வையிலே பார்த்துட்டு இருந்திருக்காரு. இது வந்து அந்த பொண்ணுக்கும் வந்து சுத்தமாக தெரியாது. இது வந்து அடுத்த கட்டமாக அந்த நபர் என்ன பண்ணுறாருனா, இந்த கொய்ரி வந்துட்டு தன்னோட பையன் வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா தன்னோட மருமகளை கூப்பிட்டு இந்த இடம் வந்து க்ளீன் பண்ணு, அதே மாதிரி டீ போட்டு வா, சாப்பாடு எடுத்துகிட்டு வா, அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதாவது அந்த பொண்ணை வந்து அந்த மாதிரி வந்து தப்பான பார்வையிலே வந்து பார்க்கறதுக்காக இந்த மாதிரியான ஒரு வேலையெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதையும் தாண்டி என்ன பண்ணுறாருனா, இந்த பொண்ணு வந்து குளிக்க போயிருக்காங்க அப்படின்னாக்க யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வென்டிலேட்டர் வழியாக பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து எட்டி பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனாக்கா திடீர்னு பெட்ரூம்குள்ளே வர்றது. இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு எனக்கு வந்து டீ போடுமா, தலைவலிக்குது, இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இன்னும் ஒரு கட்டத்தை தாண்டி இந்த பொண்ணுக்கிட்ட வந்து டபுள் மீனிங்காக பேசுறது, கண்ட இடத்துல கை வைக்கிற மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெத்த பொண்ணுக்கிட்ட வந்து யதார்த்தமாக நடந்துக்கிற மாதிரி தோளில் கை போடுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன சில்மிஷ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த பிட்ரியாவுக்கு வந்து இதை வந்து பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா தன்னோட மாமனார் வந்து யதார்த்தமாக நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அப்பாவித்தனமாகவே இருந்திருக்காங்க. இப்போ இதே மாதிரி இந்த நபர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மருமகள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கர்ப்பமாகறாங்க. கர்ப்பம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த கொய்ரி வந்து இதே வேலையை தான் பார்க்குறாரு. இந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக வந்து நடந்துக்கிறது, சின்ன சின்ன சில்மிஷ வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணை வந்து எப்படியாவது ஒரு நாள் அனுபவிச்சாகணும்னு சொல்லி இவரும் எவ்வளவோ வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சில்மிஷ வேலையெல்லாம் பார்க்குறாரு. ஆனாலும் இவங்க மருமகள் வந்து கொஞ்சம் கூட இதை வந்து பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை. ஸோ இதை பார்த்து அவருக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கோபம் வருது. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டு பேசுகிறோம், அதையும் வந்து மருமகள் கண்டுக்கல. இந்த மாதிரி சில இடங்களில் டச் பண்ணுறோம், அதையும் கண்டுக்கல. திடீர்னு வந்து பெட்ரூமில் வந்து ட்ரெஸ் மாற்றும் போது வந்து உள்ளே வர்றோம், அதையும் வந்து பொண்ணு வந்து பெருசாகவே எடுத்துக்கவே இல்லைன்னு சொல்லி கோபம் அதிகமாகுது. இப்போ என்ன பண்ணுறாருனா, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக வந்து சீரழிக்கிறதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அக்டோபர் 31 2023 அன்னைக்கு தன்னோட பையன் வந்து காலையில் கிளம்பி வேலைக்கு போயிடறான். போனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நபர் வந்து இன்றைக்கி வந்து இந்த பொண்ணை வந்து சீரழிக்கணும்னு சொல்லி முடிவில் இருந்துகிட்ருக்காரு. அப்போது வந்து பல முறை வந்து ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணும்போதெல்லாம் அந்த பொண்ணு வந்து யதார்த்தமாகவே இருந்துகிட்ருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்தை தாண்டி ஈவினிங் டயத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணு வந்து குளிச்சுட்டு பெட்ரூம்க்கு வராங்க. இது நல்லாவே அவருக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் வேணும்னே வந்து பெட்ரூம்குள்ளே போகிறாரு. போகும்போது பார்த்தாக்க அந்த பொண்ணு வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அப்போ தான் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க. போனதும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போ இதை பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, பிட்ரியா வந்துட்டு ஒன்றுமே புரியல. திடீர்னு பார்த்தா நம்ம மாமனார் வந்து இவ்வளோ நாளாக நல்லவன் மாதிரி இருந்துட்டு இருந்தார், அவர் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு விடுங்க மாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. அந்த நபர் விடவே இல்லை. இப்போ ஒரு கட்டத்தை தாண்டி அந்த பொண்ணு வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்தும்போது அந்த நபர் என்ன பண்ணுறாருனா, கொய்ரி வந்துட்டு இந்த பொண்ணை வந்து தள்ளி விடுறாரு பெட்டில். ஸோ அந்த மாதிரி வந்து கீழே விழும்போது இந்த பிட்ரியாவோட வயிற்றில் வந்துட்டு எங்கோ லைட்டாக அடிபட்டுருது. ஸோ அடிபட்டதும் இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கத்தும்போது வெளியில் சவுண்டு கேட்டால் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிடும்னு சொல்லி கத்தாதான்னு சொல்லி மாமனார் வந்து எவ்வளோ வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து அழுகிறத வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. இப்போ இந்த டயத்தில் தான் தன்னோட பையன் வந்துட்டு 4:30 மணிக்கு வந்துட்டு வீட்டுக்கு வெளில வந்து நிற்கிறாரு. வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணோட கத்துற சவுண்டு வந்து கிளியராக கேட்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பையன் வந்து கதவை திறக்கிறதுக்காக எவ்வளோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது கிளியராக தெரியுது. ஒரு பக்கம் இந்த பொண்ணு வந்து கத்திட்டு இருக்கிறது. ஸோ கத்துற விஷயம் வெளியில் தெரிஞ்சாலோ, இல்லை இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லி வெளியில் தெரிஞ்சாலோ நமக்கு வந்து அவமானமாக போயிடும். அதே சமயத்தில் ஒட்டுமொத்த ஊர் மக்களும் வந்துட்டு நம்மளை வந்து சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு இவர் என்ன பண்ணுறாருனா, கிச்சனுக்கு போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணோட கழுத்தில் வந்து வர்றாரு. ஸோ அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ரத்த வெள்ளத்துலேயே வந்து அந்த இடத்துலேயே வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாருனா, பக்கத்து ரூமில் போய்ட்டு இந்த கொய்ரி வந்து ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போ தன்னோட பையன் என்ன பண்ணுறாருனா, டோரை உடச்சிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து ரத்த வெள்ளத்தில் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க.
இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வெளியில் வரும்போது தான் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் யாருமே வந்து இந்த கொயரியை வந்து தேடவே இல்லை. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த பொண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லோரும் நினைக்கும்போது கொயரியை பற்றி யாருமே யோசிக்கவே இல்லை. இதை சாதகமாக பயன்படுத்திட்டு இந்த கொயரி என்ன பண்ணுறாருன்னா, யாரும் இல்லாத நேரத்தில் அப்படியே வந்து வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ தலைமறைவாகிடுறாரு. தலைமறைவாகும்போது தன்னோட மொபைலே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. இந்த பிட்ரியாவோட பிஎம் ரிப்போர்ட் ஆக்சுவலாக வந்திருக்கு. வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பொண்ணோட கழுத்தில் இருந்த அந்த காயத்தோட அளவு வந்து 13 சென்டிமீட்டர் நீளம் இருந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த நபர் வந்து கோவத்தில் வந்து இருந்திருக்காரு. அதாவது தன்னோட மருமகள் வந்து தன்னோட ஆசைக்கு இணங்கலை அப்படிங்கிறதுனால தன்னோட மருமகளை அந்த அளவுக்கு வெறி தீர வந்து பழி தீர்த்திருக்காருன்னு சொல்லலாம். இப்போ போலீஸ் விசாரணையிலே வந்துட்டு தன்னோட அப்பா தான் இந்த மாதிரியான குற்றத்தை பண்ணினாங்கன்னு சொல்லி இந்த சுயப்புக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே டிப்ரெஷன் தான் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா தன்னோட மனைவிக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் துக்கம் தாங்காமல் இருக்கார். இந்த குற்றத்தை பண்ணினதே தன்னோட அப்பா தான் அப்படின்னு நினைக்கும்போது இவ்வளோ நாளாக தன்னோட அப்பா வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு நம்பிட்டு இருந்த இதே சுயப்பு வந்துட்டு தன்னோட அப்பாவே இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அதை வந்து சுத்தமாக அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ யாரை நம்புறதுன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் யாரையுமே நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துகிட்ருக்கோம். அது வந்து எல்லா நாடுகள்லையும் எல்லா மாநிலங்களையும் பார்த்திங்கன்னா இது வந்து பொருந்தும். இந்த கொயரி வந்துட்டு தன்னோட மனைவி இறந்ததுக்கப்புறம் தன்னோட உடல் தேவைக்கு கம்பல்சரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நினச்சிருந்தா 2வது கல்யாணம் வந்து லீகலாகவே பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு தன்னோட காம பார்வையை கொண்டுட்டு வந்து தன்னோட மருமகள் மேலே காட்டினது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தவறான ஒரு விஷயந்தான். இதை வந்துட்டு இந்த மாதிரி மருமகளை வந்து ஏற்றுக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டத்தை தாண்டி வலுக்கட்டாயமாக வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து தீர்த்து கட்டினது. இப்போ வந்து அந்த மருமகளோட லைஃப்பும் போச்சு, தன்னோட பையனோட லைஃப்பும் போச்சு, இப்போ இந்த கொயரி அவரோட லைஃப்பும் போச்சு. மொத்தத்தில் எல்லாரோட லைஃப்பும் வந்து டோட்டலாக காலி ஆகிடுச்சு. இந்த கொயரி வந்துட்டு தன்னோட மருமகளை தன்னோட மகள் மாதிரி பார்க்கலனாலும் பரவாயில்ல, சக மனுஷியாக பார்த்துருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு குற்றத்தை வந்து இவர் பண்ணியிருக்க மாட்டார். இவர் வந்து தன்னோட மருமகளை வந்து ஒரு போதை பொருள் மாதிரி ஆக்சுவலாக பார்த்துருக்காரு. தன்னோட காம இச்சையை தீர்த்துக்கிறக்காக இந்த பொண்ணுக்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினப்பில் இருந்துட்டு இருந்திருக்காரு. இது அந்த பொண்ணு வந்ததுலேருந்தே இதே மாதிரியான எண்ணத்திலே தான் இருந்துகிட்ருக்காரு. அதாவது இந்த மாதிரியான நபர்களோட வெளிச்சம் பார்த்திங்கன்னா எப்போ வெளியில் வரும் அப்படின்னாக்க இந்த மாதிரியான ஒரு குற்ற சம்பவங்கள் நடக்கும்போது தான் இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் ஆக்சுவலாக வெளியில் வரும். இந்த மாதிரியான நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றியே நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது தான் இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரிய வரும். ஏன்னா வெளியில் பார்த்திங்கன்னா பொதுவெளியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருந்துகிட்ருப்பாங்க. அவங்களோட உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அரக்க குணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த மாதிரியான ஒரு குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் போது தான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ பெண்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. ஏன்னா பாதுகாப்புங்கிறது பெண்களுக்கு ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வெளியிலையும் பாதுகாப்பு கிடையாது, வீட்டுக்குள்ளேயும் பாதுகாப்பு கிடையாது. அப்படிங்கிறனால பெண்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஜென்மமாக தான் இருந்துகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வெளியில் வந்து முன்பின் தெரியாத நபர்கள்ட்ட தான் வந்துட்டு அவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதையும் தாண்டி வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி இருக்கும்போது தன்னோட சொந்த அப்பாவை நம்புறதா, சொந்த அண்ணனை நம்புறதா, தம்பியை நம்புறதா, யாரை நம்புறதுன்னே ஒன்றும் புரியல. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு குற்றத்தை வந்து நிறைய நபர்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உண்மையிலே பாசம் வைக்கக்கூடிய ஒரு அப்பாவை வந்துட்டு தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்க தோணும். அதே சமயத்தில் உண்மையாக வந்து பாசமாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணனை பார்த்திங்கன்னா ஒரு சந்தேக பார்வையில் தான் பார்க்க தோணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில நபர்கள் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தினால எல்லாரையும் இதே மாதிரியே வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு வந்து பார்க்கக்கூடிய சூழலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். சட்டங்கள் கடுமையாகிற வரைக்கும் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வரைக்கும் உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும், வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த கேஸில் இந்த கொயரி பண்ணின செயலை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.